Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 500 பார்ட் 2. ஓபன் பண்ணா நம்ம சேபோ பையில அவங்க அப்பா ஒரு வழியா வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாரு. அவனுக்கு வீட்டுக்கு வந்த ஃபீலிங் இல்ல, ஏதோ ஜெயிலுக்கு வந்த ஃபீலிங் தான். ஏன்னா மூஞ்ச அப்படித்தான் ரியாக்ஷன் கொடுப்பான். உடனே அவங்க அப்பா, ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்க, அழுக்கான இடத்துல இருந்து வந்திருக்க, யாருக்கு போய் நல்லா சோப்பு போட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள வாமா. அப்படி உள்ள போன உடனே அவங்க அம்மா பார்த்துட்டு, வாவ் சேபோ மறுபடியும் வந்துட்டியா, நல்லா வளர்ந்துட்ட பாக்கன்னு ஏதோ சொந்தக்காரங்களை பார்த்து பேசுற மாதிரியே பேசுவா. அந்த டைம் அங்க ஸ்டெல்லின்னு ஒரு பையன் நிப்பான். அது யாருன்னு கேட்டா இவனுக்கு தம்பியாமா. எது தொம்பியான்னு ஷாக் ஆயிருவான். நேரா அந்த மேட்டரை போய் அவங்க அப்பா கிட்ட கேட்டா, அந்த பையனை நோபல் ஃபேமிலியில இருந்து இவங்க தத்தெடுத்திருக்காங்க. சொல்ல போனா அவன் நல்லா ஸ்மார்ட்டான பையனாமா. அவங்க பேரண்ட்ஸுக்கு ஏதோ பஞ்சாயத்து, அவனோட ப்ராமிஸ் அவன் ஃபுல்ஃபில் பண்ற வரைக்கும் நாங்க தான் அவனை பாத்துக்க போறோம் அப்படி இப்படின்னு நியூஸ் பேப்பர் பார்த்துட்டு கொஞ்சம் உளறிடுவான். அதுக்கப்புறம் தான் ஐயோ ரொம்ப உளறிட்டேன், போ நேரா ஒரு ரூமுக்கு போய் ஒழுங்கா படிக்கிற வேலையை மட்டும் பாருன்னு பத்தி விட்டுருவான். சாபோக்கு செம காண்டு. அவன் ஜன்னல் கிட்ட போய் நின்னுகிட்டு லூஃபி ஏஸ பத்தி தான் யோசிச்சு பார்ப்பான். கடைசியா போகும்போது உன்னோட கனவெல்லாம் கிவ் அப் பண்ணிட்டியா, நம்ம சாதிக்க வேண்டாமான்னு ஏசு கத்தனதான் ஞாபகத்துக்கு வரும். அந்த டைமுங்கும் போது அந்த ஸ்டெல்லிங்கிற பையன் வந்து, திமுரா என்னடா முட்டாள் அண்ணா, நீ எப்பவுமே கர்டன்ஸ்க்கு முன்னாடி நின்னு வேடிக்கை தான் பார்த்துட்டு இருப்பேன்னு சொன்னாங்க. அதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு உனக்கு பயங்கரமான லக் இருக்கணும். ஏன்னா நாளைக்கு நைட்டு எரிக்க போறாங்க, இன்னைக்கு உன்னைய காப்பாத்தி கூப்பிட்டு வந்துட்டாங்கல்ல, நீ மட்டும் இன்னும் ஒரு நாள் அந்த கிரேட் டெர்மினல்ல இருந்திருந்தீன்னா நீ நாளைக்கு செத்துருப்படா கண்ணா. அப்படி மட்டும் செத்து இருந்தீங்கன்னா நிஜமான பையன் இந்த வீட்டுக்கு வந்திருக்க மாட்டான், நானும் நிம்மதியா இருப்பேன்னு ஓவரா பேசிட்டு இருப்பானா. உடனே போய் அவன் சட்டையை புடிச்சு, என்னடா சொல்ற, ஒழுங்கா எல்லா உண்மையும் சொல்லுன்னு மிரட்டினவன பயத்துல எல்லாத்தையும் பட்டன்னு உளறி தள்ளிடுவான். என்ன மேட்டர்னா, நாளைக்கு கிரேட் டெர்மினலை மொத்தமா எரிக்க போறாங்க. அதுவும் இந்த மேட்ரு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ண மேட்ரு. நம்ம பையன் இங்க இல்ல, அதனால அவனுக்கு தெரியல. மேட்ரு என்னன்னா, வேர்ல்டு கவர்மெண்ட் ஒரு அப்சர்வர் குரூப்பை ஈஸ்ட் ப்ளூக்கு அனுப்பி விட்டுருக்காங்க. அவங்க இன்னையில இருந்து ஒரு 3 நாள்ல கோவா கிங்டம்க்கு வந்துருவாங்க. கூட வரும்போதே வேர்ல்டு நோபலான செலஸ்டியல் டிராகனும் கூட வரதுனால இங்க இருக்க மக்கள்லாம் கொஞ்சம் பயத்துல இருக்காங்க. வர்றவங்க ராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்க. இங்க இருக்க கிரேட் டெர்மினல் மாதிரி கேவலமான இடத்தை பார்த்துட்டு காரி துப்பிட கூடாதுல்ல, அதனால அங்க இருக்க கிரேட் டெர்மினலையே மொத்தமா எரிக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்படி மட்டும் பண்ணிட்டா இந்த கண்ட்ரியே கிளீன் ஆயிரும்ல. இதை நம்ம சாபோவால நம்பவே முடியல. ஏன்னா அங்க ஏகப்பட்ட மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சோ அப்படி இருக்கும்போது இப்படி கொளுத்தி விட்டாங்கன்னா அவங்க எல்லாம் எங்க போவாங்க அப்படின்னு உடனே, என்னடா லூசு மாதிரி பேசிட்டு இருக்கேன்னு கையேறான் அப்படின்னு தட்டி விட்டுட்டு அப்படியே பேய் மாதிரியே மூஞ்ச வச்சு, இந்த கண்ட்ரிக்கு அசிங்கமா இருக்க அவங்க எல்லாத்தையுமே சேர்த்தி தாண்டா எரிக்க போறாங்க, நீயும் அங்க இருந்திருந்தீங்கன்னா ஜகஜோதியா செத்துருப்படா சாவுகிறாக்கின உடனே மக்களையும் கொல்ல போறாங்களான்னு நம்ம பையன் ஷாக் ஆகி அவனோட கெட்டப்பெல்லாம் எடுத்து மாட்டிட்டு பைப்போட அங்க இருந்து வேகமா கிளம்பிடுவான். அந்த பையன் பார்த்துட்டு, எங்கடா போற, சரி எங்கேயோ போய் தொலை, ஆனா இது என்னோட தப்பி லைன்ட்டு அவன் பாட்டுக்கு போவான். இங்க சாபோவால நம்ப முடியல. ஏன்னா அவ்வளவு பெரிய இடத்தை எரிக்கிறது ஒண்ணு சின்ன விஷயம் கிடையாது. மேபி இருந்தா என்ன ஆகும், சோ அதை நினைச்சுக்கிட்டு பயந்துகிட்டே ஓடி வருவான். அங்க செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் பயங்கரமா சுத்திட்டு இருப்பானுங்க. அந்த டைம் அங்க இருக்க செக்யூரிட்டி கூட்டம், நாளைக்கு எதுவுமே தப்பாக கூடாது, எல்லாமே பக்காவா ரெடியா இருக்கான்னு அவன் கூட்டத்துக்கிட்ட கேட்பான். இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ரெடியா வச்சிருக்காங்க. ஆனா அந்த பைரட் தான் என்ன பண்ணுவான்னு சொல்ல முடியலங்கிற மாதிரி சொல்லுவானுங்க. என்னன்னா இவங்க ட்ராஷ் எல்லாத்தையுமே மொத்தமா எரிக்க போறானுங்க. அதுக்காக அந்த ப்ளூ ஜாம் தான் ஆயில் எக்ஸ்ப்ளோசிவ்னு எல்லாத்தையுமே செட் பண்ணிட்டு இருக்கானாமா. கிரேட் டெர்மினல் அங்க எல்லாமே அப்பாயிண்ட் பண்ண டைமுக்கு பக்காவா இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பானுங்களா. அதெல்லாம் கேட்டவனே சேபோக்கு பயங்கரமா ஷாக் ஆயிரும். ஏன்னா ப்ளூ ஜாம் இதுல இறங்கி இருக்கான்னா கண்டிப்பா இந்த விஷயம் உண்மையா தான் இருக்கும்னு. இருந்தாலுமே நம்ம பையலால ஏத்துக்க முடியல. அப்படியே அங்க கட் பண்ணி ஹைட் அவுட்ல இருக்க நம்ம பையில காட்டுறாங்க. லூஃபி ரொம்ப சோகமா, சேபோ இப்ப என்ன பண்ணிட்டு இருப்பான்னு கேட்பான். உடனே ஏசு, மூடிட்டு தூங்குடா, அதான் அனுப்பி விட்டுட்டோம்ல, அவன் அங்க நல்லபடியா தான் இருப்பான், நீ பேசாம தூங்குன்னு சொல்லுவான். அந்த டைம் லூஃபி சேபோன்னு சொல்லிட்டு இருப்பான். என்னடா என்ன வேணும்னு சொல்லிட்டு திரும்பினா பையன் அதுக்குள்ள தூங்கி தூக்கத்துல உளறிட்டு இருக்கான். இவன் டோலியா வேற தாங்க முடியலன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு தூங்க ஆரம்பிச்சிருவான். அப்படியே கட் பண்ணி நம்ம சாபோவை காட்டுறாங்க. அவன் விடிற வரைக்கும் சூரியனை பார்த்துக்கிட்டு தூங்காம அப்படியே உட்கார்ந்துட்டு இருப்பான். என்னடானா காலங்காத்தால மக்கள் எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்கன்னு பார்க்க போறானாமா. இன் கேஸ் கிரேட் டெர்மினல்ல எரிக்க போறாங்கன்னா கண்டிப்பா கொஞ்சம் பதட்டத்தோட தானே இருப்பாங்க. சோ அதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணிடலாம்னு ஒரு ஐடியா. ஆனா காலையில மக்கள் எல்லாருமே இன்னைக்கு நாள் நல்லா இருக்குதுன்னு எல்லாம் ஜாலியா கேஷுவலா தான் பேசிக்குவாங்க. அப்பதான் அவனுக்கு கொஞ்சம் நிம்மதியாகும். அப்பாடா நல்ல வேலை எந்த பஞ்சாயத்தும் இல்லன்னு. சரி இதுக்கப்புறம் என்ன, நம்ம கேஷுவலா கிளம்போட்டு போவான். அதுக்கப்புறம் என்னன்னு தெரியுமா பேசிக்குவாங்க, இன்னைக்கு விட நாளைக்கு இன்னும் சூப்பரா இருக்க போகுதுன்னு. நம்ம பயிலுக்கு இங்க செம ஹாப்பி, எந்த பஞ்சாயத்தும் இல்ல, எல்லாமே பக்காவா நார்மலா தான் இருக்குது, நம்ம ஏன் கவலை பண்ணும் அப்படின்ட்டு ஜாலியா போயிட்டு இருப்பான். காத்து கொஞ்சம் பலமா அடிக்க ஆரம்பிக்கும். அந்த ஊரோட தலைவன் ஒருத்தர் இருப்பான்ல, அவன் அங்க இருக்க ஆளுக கிட்ட, இந்த மாதிரி நேரத்துல நெருப்பு பிடிக்கிறது ரொம்ப சாதாரண விஷயம், என்ன கரெக்ட் தானே என்ன ஒண்ணு. அவனுக்கு கீழே இருக்கவங்க எல்லாம் ஆமான்னு ஜால்ரா போடுவானுங்க. அதே நேரம் இங்க சாபோ வீட்டுல ஒரே கலவரம். என்னன்னா பையதான் வீட்டுல இருந்து எஸ்கேப் ஆயிட்டானே. உடனே அவங்க அப்பா அவுட்லுக்கு பயங்கரமா காண்டாவும். இன்னும் அவன் படிக்கிறத விட்டுட்டு பைரட்டு நான் சுத்திட்டு இருக்கான், அவனை தூக்கி வச்சு வாயிலேயே உலக்கைய விட்டு அடிக்காம
விட மாட்டேன், அந்த பெருச்சாலிய ஊரு ஃபுல்லா தேடுங்க, இந்த டவுனை விட்டு அவன் ஈஸியா வெளியே போக கூடாதுன்னு கத்திட்டு கிடப்பான். அதே நேரம் இங்க சாபோக்கு இன்னும் டவுட் தீரல. சோ கேஷுவலா போய் அங்க இருக்க மக்கள்கிட்ட விசாரிப்பான். இந்த மாதிரி இன்னைக்கு நைட்டு கிரேட் டெர்மினலை எரிக்க போறாங்க, உங்களுக்கு தெரியுமான்னு கேட்பான். நல்லா தெரியுமே, அதனால என்னன்னு கேஷுவலா சொல்லுவானுங்க. எது தெரியுமான்னு அவனுக்கு தூக்கி வாரி போட்டுரும். அப்படின்னா இது உண்மைதானே? உடனே அடிச்சு புரண்டு ஓடுவான். ஏன்னா கிரேட் டெர்மினல் ஒரு பெரிய ஏரியாவையே அழிக்க போறானுங்க. அப்படி இருக்கும்போது அங்க இருக்கவங்க எல்லாம் சாக போறாங்க. ஆனா இங்க இருக்க யாருகிட்டயுமே அவங்க சாக போறாங்கன்னு எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லையே. நார்மலா எப்பவும் போல ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னா கிரேட் டெர்மினலை பத்தி இவங்க யாருக்குமே எந்த கவலையும் இல்லையா? ஒன்னும் புரியலையேன்னு ஒரே குழப்பத்துல ஓடிட்டு இருப்பான். அதே நேரம் இங்க நம்ம பழுக மறுபடியும் பாக்ஸஸ் தூக்கிட்டு போறக்காண்டி வந்திருப்பானுங்க. அப்ப ப்ளூ ஜாம் இருந்துகிட்டு இன்னைக்கு நைட்டு நமக்கு ஒரு பெரிய டாஸ்க் இருக்குது, அந்த விஷயத்த அப்புறமா உங்ககிட்ட சொல்றேன், ரெடியா இருங்கன்னு சொல்லிட்டு போயிருவான். இங்க சாபோக்கு இப்பதான் தெளிவா புரியுது, அந்த கிரேட் டெர்மினலை மொத்தமா எரிக்க போறாங்கன்னு சொல்லிதான் சாபோவை கஷ்டப்பட்டு அங்க இருந்து கண்டுபிடிச்சு இங்க கொண்டு வந்திருக்காரு. எல்லாம் அவரோட ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணுங்கிறக்காக. இப்படி அவன் யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஆப்போசிட்ல ஒரு பெரியவர் வருவாரு. சரி கடைசியா இவர்கிட்ட ஒரு டைம் கன்ஃபார்ம் பண்ணிக்குவோன்னு, ஏயா இன்னைக்கு நைட்டு கிரேட் டெர்மினலை எரிக்க போறாங்களாமா, நோக்கு தெரியுமா நீ கேட்டோன்னா நல்லா தெரியும் பாரு. அட கிளட்டு மூதேவி, அப்புறம் ஏன்டா அந்த டவுன்ல இருக்க எவனுமே எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்காம இருக்கீங்க? யாருமே அந்த சம்பவத்தை தடுக்க ட்ரை பண்ணலையே, ஏன் வை கஹான்னு கேப்பான். என்ன தம்பி பொடிப்பையில இருந்துகிட்டு பொடிப்பைய மாதிரி பேசுற? நல்லா கேட்டுக்க, எங்க எல்லாத்துக்கும் அதை பத்தி நல்லாவே தெரியும். ஆனா அந்த பிளானை பத்தி நாங்க யாருமே வெளியில பேசக்கூடாது, சைலண்டா இருந்துக்கணும். ஏன்னா இந்த விஷயம் வெளியே போக கூடாது. நோபல் ஃபேமிலியை சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் இதெல்லாம் தெரியும். நம்ம எல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அப்படி இப்படின்னு பாரா. அட சண்டால பயல, காலம் போன வயசுல இப்படி கல்லஞ்சக்காரனா இருந்திருக்கியாடா கபோதின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கத்திக்கிட்டே ஓடுவான் ஏசு லூஃபின்னு. இப்பதான் பயலுக்கு முழுசா புரியுது இந்த டவுன்ல இருக்க எல்லாருமே பைத்தியம் முடிச்சு திரியிறானுங்கன்னு. எல்லாத்துக்குமே நல்லா தெரியுது கிரேட் டெர்மினல்ல இருக்கவங்க சாக போறாங்கன்னு. ஆனாலுமே நார்மலா சந்தோஷமா இருக்காங்க. இதுக்கப்புறம் இங்க இருந்தானா எதுவுமே சரிப்பட்டு வராது. அதனால இந்த மேட்டரை உடனே போய் அங்க இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும்னு வேகமா ஓடுவான். காத்து வேற இன்னைக்கு பலமா அடிச்சுட்டு இருக்குது. அண்ணன் பார்த்து ஷெரீஃபுங்க எல்லாம் அவனை பாத்துருவாங்க. அவ்வளவுதான், தப்பிச்சு போன பையன் அவன் தான், அவனை விடக்கூடாதுன்னு வெட்ட ஆரம்பிச்சிருவானுங்க. இந்த கண்ட்ரில இருக்க எல்லாருமே கிரேட் டெர்மினலை மொத்தமா அழிக்க போறாங்க. இது இந்த கண்ட்ரிக்கு அவமானம். அதுக்கு முன்னாடி நான் லூஃபியை ஏசி எப்படியாச்சும் காப்பாத்தி ஆகணும். ஏ லூஃபி ஏசி எப்படியாச்சும் தப்பிச்சிருங்கடான்னு சொல்லி சாபோ தொண்டைகிளிய கத்திக்கிட்டே ஓடுறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.